ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மாவுக்கான ஃபுல் ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மாவுக்கும் பாரதிக்குமான டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடக்குது. கண்ணம்மாவை விசாரணை பண்ணுற வக்கீல் கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு. கண்ணம்மா ஹேமா பற்றின உண்மையை சொல்லலை. கண்ணம்மா சொல்லிடுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை, அவளோட பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கிட்டக்கா ஜட்ஜி கேட்குறாங்க, நீங்கள் என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா ஏற்கனவே பாரதி கிட்டக்க சொல்லியிருப்பாங்க, நீ வருணையும் கண்ணம்மாவையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுற, அதை நீ கோர்ட்டில் சொன்ன அப்படின்னா எந்த பொண்ணாலையுமே தான் புருஷன் தன்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறத தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறமா கண்ணம்மா உயிரோடவே இருக்க மாட்டா, தயவு செஞ்சு நீ இதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பாரதி சொல்றாரு, நான் என்னோட பொண்ணு ஹேமாவோட படிப்புக்காக வெளிநாடு போகிறோம், அதனால தான் நான் டைவர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்றதுக்காகலாம் எங்களால் டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 6 மாத காலம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கோர்ட் அதில் விசாரித்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு. அதுக்கப்புறமா பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் ஹேமாவுக்கு கண்ணம்மா தான் அவங்களோட அம்மா அப்படின்ற உண்மை தெரிய வருது. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் லக்ஷ்மி பாரதி கிட்டக்கா உண்மையை சொல்லிடுறாங்க, நீங்கள் தான் ஹேமாவுக்கும் எனக்கும் அப்பா அப்படின்ற உண்மையை. பாரதி ஹேமா கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் சொல்றாரு, உங்களோட அப்பா நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இருந்தாலும் சொல்றேன், உங்களோட அம்மா நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாரதி. லக்ஷ்மிக்கு கோபம் வந்துடுது, எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க, நீங்கள் ஒரே ஒரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, நான் டிஎன்ஏ ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் ரிசல்ட் நான் சொல்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதோ நிற்கிறாளே கண்ணம்மா, இவ என் காலில் விழுந்து என் கிட்டக்க மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட அவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. பாரதி, ஹேமா, லக்ஷ்மி 3 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் சாம்பிள் கொடுக்குறாங்க. கண்ணம்மா ரொம்ப பதட்டத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ரிசல்ட் வருது. பாரதி, லக்ஷ்மிக்கும் ஹேமாவுக்கும் அப்பா இல்லை அப்படின்ற ரிசல்ட் தான் வருது. இந்த தடவையும் வெண்பா தான் அந்த ரிசல்ட்டை மாற்றி வைக்க சொல்லி அங்கே ஒர்க் பண்ண டாக்டர் கிட்டக்க பணம் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்ணம்மா இப்போது வேறு வழியே இல்லாமல் பாரதியோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சௌந்தர்யா அங்கே வந்துடுறாங்க. அவங்க கையில் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பாரதி கிட்டக்க போட்டு காமிக்கிறாங்க. சௌந்தர்யா ரொம்ப கிளவராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டாக்டரோட ரூமில் மொபைல் கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கும்போது அந்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுக்கப்புறமா அவர் இந்த ரிசல்ட்டை மாற்றி வைக்கிறாரு. எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் மாற்றி கொடுத்த அந்த டாக்டரை இப்போ அகில் கூட்டிகிட்டு பாரதியோட கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாரு. இப்போ கூட பாரதி அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ரிசல்ட்டை மாற்றி வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சௌந்தர்யா ரொம்ப கோவத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் துளசி மூலமாக வருணுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற உண்மை பாரதிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா அப்படின்னு பாரதி கண்ணம்மாவோட காலில் விழுந்து கதறி அழுறாரு. அதுக்கப்புறமா பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வருது. வெண்பா சொல்கிறாங்க, நான் கன்சீவாக இருக்கேன், என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா இந்த பாரதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெண்பா பிளான் பண்ணி கண்ணம்மாவை ஆக்சிடெண்ட்டில் சிக்க வைக்கிறாங்க. ஆனால் அப்போது பாரதிக்கு தான் ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அடிப்படுது. கண்ணம்மா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரதிக்கு உடம்பு முடியாமல் போகுது. செக் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு கேன்சர் இருக்கிற உண்மை தெரிய வருது. ட்ரீட்மெண்ட்காக இப்போது பாரதி யூஎஸ்க்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா லக்ஷ்மியும் ஹேமாவும் வளர்ந்து பெரியவங்களாயிடுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் கலெக்டர், ஒருத்தர் டாக்டர் ஆயிடுறாங்க. வெண்பாவை பற்றின உண்மை ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தெரிய வருது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வெண்பாவை பழி வாங்குற மாதிரியான கதை தான் இருக்க போகுது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கதையை இழுக்காமல் வெண்பா பற்றின உண்மையை பாரதிக்கு தெரிய வச்சாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.